காவேரியோட அம்மா சாரதா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக வந்து சமைச்சு போடுறாங்க விஜய்க்கு. விஜய் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு. தாத்தாவும் அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ராகினிக்கு வயிறாக ஏறிது. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அஜய் கிட்ட எப்படியாவது வந்து இவங்களை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அதுக்கு எதாவது ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அஜய் வந்து ஆல்ரெடி இருந்த ஐடியாவே நான் பண்ணலை, இவன் என்ன ஐடியா பண்ண சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து வந்து அஜய் சாப்பிட போகிறாரு. ஆனால் வந்து ராகினி என்ன பண்ணுறாங்க, அந்த சாப்பாடு நீ சாப்பிடக்கூடாது அவங்க கூட சேர்ந்து சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அதனால் அஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க விஜய்கிட்ட, நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருக்கீங்களா, உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் இடைஞ்சலா இல்லைல்ல எங்கள் அம்மா வீட்டில் இருக்கவங்கலாம் அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. வந்து குமரன் கிட்ட நம்ம விளையாடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு என்ன விளையாட்டு அப்படின்னோடனே, எல்லாம் கிரிக்கெட் தான் அப்படின்னோடனே, 2 பேர் மட்டும் எப்படி விளையாடுறது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வராரு. தாத்தா நீங்களா அப்படின்னோம், நான்லாம் எப்படி விளையாடுவேன் விஜய் கிட்ட கேளு. ஆமாம் தாத்தா சூப்பராக விளையாடுவார் அப்படின்னோடனே ஆச்சரியமாக பார்க்குறாரு குமரன். அடுத்து 3 பேருமே வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ராகினிக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன இப்படி விளையாடுறாங்க, அதுவும் தாத்தாவும் கூட சேர்த்து விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க 3 பேரும் விளையாடுறதை பார்த்துட்டு வந்து கங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்து இவ்வளோ வந்து ஃப்ராங்காக இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல, அவர் வந்து எதையுமே வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல, எல்லாம் கூட நல்லா பழகிறாருல அப்படின்னு. ஆமாடி அந்த தம்பி வந்து இந்த அளவு வந்து நம்மக்கிட்டலாம் பழகும் நம்ம நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இதெல்லாம் கேட்டு வந்து காவேரிக்கு சந்தோஷம் அதிகமாகுது. அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து விஜய் மாதிரி ஒரு பையன் கிடைக்க நம்ம காவேரி கொடுத்து வச்சுருக்கணும், அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையே விஜய் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து விஜயை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த காவேரி வந்து அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு பாருங்க, எல்லாக்கிட்டையும் இவ்வளோ நல்லா நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி நடக்கும்போது இந்த ராகினி என்ன பண்ணுறாங்க, சும்மா இல்லாமல் அங்கே டேபிள் எடுத்து தள்ளி விட்டுறாங்க. அதனால் காவேரி வந்து விழ போகிறாங்க. அப்போ தாங்கி பிடிக்கிறார் விஜய். உடனே வந்து சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு, ஒன்றும் இல்லை பார்த்து வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கை தாங்களாக வந்து அவர் தோள் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதையெல்லாம் பார்த்து ராகினி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனால் நம்ம கங்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி ரொமான்டிக்காக பார்த்துக்கிறாரு, எவ்வளோ வந்து நல்லா நடந்துக்கிறாரு விஜய். உண்மையிலேயே வந்து விஜய் நான் தான் தப்பாக நினச்சிட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்ட வருத்தப்படுறாங்க. நான் தான் சொன்னேனேப்பா விஜயை பற்றி அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு அப்படின்னா, சரி ஓகேங்க இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷன்றாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து குளிச்சுட்டு வராரு. பார்த்தா ஒரு ஷர்ட் இருக்குது, நம்ம ஷர்ட் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறாரு. அதை பார்த்து வந்து யாரோட ஷர்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதான் தெரியல, இங்கே அயன் பண்ணியிருந்தது நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னோடனே, ஐயோ இது விஜயோட ஷர்ட்டுங்க, அவள் வந்து காவேரி அயன் பண்ணா அதை என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொடுத்தான்னு, சரி எதுவுமே வைக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ சாரிப்பா அப்படின்றாங்க. மாமா அந்த சட்டை உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, விஜய் மாமா மாதிரி கச்சிதமாக சட்டை போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது, உண்மையிலே சொல்கிறேனே இந்த மாதிரி சட்டை போடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சரிப்பா நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிடுறாரு நம்ம வந்து குமரன். இதை பார்த்து வந்து கங்கா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அவருக்காக ஒரு ஷர்ட் எடுத்து அதை தச்சு வந்து நம்ம குமரனுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. உடனே குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மையிலே எனக்காக தான் இந்த ஷர்ட்டா அப்படின்னா, ஆமாம் உங்களுக்காக தான் நான் தைச்சேன், நீ யாருக்காகவும் தைச்சேன்னு நினச்சப்பா, கஸ்டமருக்கு யாருக்காகவோ அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷர்ட் இனிமேட்டு நீங்கள் போடுங்க, இதே மாதிரி தைச்சி நான் உங்களுக்கு நிறைய ஷர்ட்டு தரேன் அப்படின்னோடனே, நிஜமாவா அவங்கங்க அப்படின்னு. ஆமாம் நீங்கள் இந்த ஷர்ட்டில் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, உண்மையிலே என் கண்ணு பட்டுருங்க அப்படின்னோடனே, அப்படியே வந்து ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு ஷர்ட்டை தைச்சி எனக்காகவே பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்படுறாரு நம்ம குமரன். அப்படியே கங்காவை கட்டிக்கிறாரு. கங்காவும் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் பாருங்கள் நீங்கள் ஒரு நல்ல வந்து பெரிய ஆளாக ஆவீங்க, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. நீ நம்பினா போதும் கங்கா, நான் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்னோன்னே, அப்படியே கங்கா வந்து எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. குமரன் வந்து அப்படியே கண் கலங்குறாரு. அது வந்து குமரன் வந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து ஏது நம்ம புது ஷர்ட்டு அப்படின்னா, கங்காக்காவை தைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்காவுக்கு உங்கள் மேலே ரொம்ப காதல் மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனை வந்து கிணல் அடிக்கிறாங்க.